ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஆர்பி டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான ரிசல்ட்டு. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, எப்படி செக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். trb.tngorment.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் வாட்ஸ் நியூவில் ஃபஸ்ட்டே போயிட்டுருக்கு பாருங்கள். ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட் டிஆர்பிக்கான ஒரு எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு. அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் பார்த்தா எக்ஸாமினேஷன் 11/8/2026 அன்றைக்கி இந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 3வது நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 15/11, அதுக்கப்புறம் 16/11 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ பாருங்கள், டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெலாம் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. 5 மதிப்பெண் கிட்ட குறைச்சிருக்காங்க. இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு வியூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல பாருங்கள், பேப்பர் 1க்கான டெட் பேப்பர் 1ல் மொத்தமாக ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா அது நீங்கள் கிளிக் பண்ணி ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி பேப்பர் 2 மேக்ஸ் மற்றும் தமிழுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேப்பர் 2ல் சோஷியல் அண்ட் சயின்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது அட்டன் பண்ணீங்களோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் தமிழ்னா தமிழ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ என்றைக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30/1/2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், மேக்ஸிமம் மார்க் 150 மதிப்பெண் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. உங்கள் ரோல் நம்பர் இருக்கும். அதேமாரி நீங்கள் என்ன கம்யூனிட்டி, எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபைட்னா பாஸ்ன்னு அர்த்தம், நாட் குவாலிஃபைட்னா பார்த்தா குவாலிஃபைட் ஆகலன்னு அர்த்தங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 2603 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது பேப்பர் 1க்கு தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதேமாரி பாருங்கள், பேப்பர் 2க்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், பேப்பர் 2ல் சோஷியல் சயின்ஸுக்கான சப்ஜெக்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா ஜஸ்ட் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க சர்ச் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் பார்த்தா சர்ச் பண்ணி உங்களுக்கு நேம் என்ன எல்லாமே காமிக்கும். நேம் காமிக்காது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மதிப்பெண் அப்படியே காமிச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதேமாரி உங்களுக்கான ஆன்சர் கீயை செக் பண்ணுறதுக்கு இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரெண்டாவதாக இருக்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் ஃபைனல் ஆன்சர் கீ மாஸ்டர் கொஷின் பேப்பர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பண்ணுற மாரி இருக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கான டெட் லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு லாகின் பண்ணி உங்களுக்கான ஆன்சர் கீ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஆப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தெரிவிச்சுக்கலாங்க. அதேமாரி பாருங்கள், உங்களுக்கு ப்ரெஸ் லிஸ்ட் மாரி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான தேதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை பார்த்தா எப்போது முதல்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா இறுதி விடைக்குறிப்பு மற்றும் மதிப்பெண் பட்டியல். இப்போ நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான மதிப்பெண் பட்டியலை சர்டிஃபிகேட் என்றைக்கு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா 2/2/2026 முதல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அன்று முதல் உங்களுக்கான அந்த பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.